வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்மை தேவகுமாரனாக அறிவித்து கொண்ட இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிறதை அறிந்திருக்கிறீர். உம்முடைய சத்தத்தோடு கூட இருக்கட்டும், அதோடு கூட பேசும் கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்த உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த குட்டி சாமுவேலை போல எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். துதி கனமையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வரிசையாக ஒவ்வொன்றாய் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு 42வது சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து யோவானுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் யோவான் 5:17 30 வரைக்கும். இது ஆக்சுவலாக இது இயேசு கிறிஸ்து தொடர்ந்து தான் எப்படி தேவகுமாரன் என்றும் தான் ஆண்டவர் அனுப்பி அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றும் அவர் செய்தவைகளை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் தன்னை தேவகுமாரனாக அவர் அறிவித்து அதை உறுதிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை இந்த 17வது வசனத்திலிருந்து, அந்த அதிகாரம் கிட்டத்தட்ட 47 வசனம் இருக்குது அந்த அதிகாரத்தில். இந்த 47வது வசனம் வரைக்கும் அவர் அந்த காரியத்தை குறித்து அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். அதில் நம்ம முதலாவதாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும். அதாவது அந்த வசனத்தை முதல்ல வாசிப்போம். அந்த வசனத்தை வாசித்ததுலேருந்து அதுக்கப்புறம் இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். 18வது வசனம், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மிலே தாமே ஜீவனை உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மிலே தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம்.
ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று இதில் வாசிக்கிறோம். இதில் முதலாவது நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் வந்து தன்னை எப்படி டிக்ளேர் பண்ணுறாரு? He declares himself as the Son of God. தேவனுடைய குமாரன் என்று அவர் தன்னை அறிவித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அவர் அநேக அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பற்றி அங்கு யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக்குனதை ஜனங்கள் வந்து கேள்வி பண்ணுறாங்க. அது எப்படி தண்ணீர் திராட்சரசமாகும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு கேலி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் அவருடைய அற்புதங்கள் ஒருபோதும் கேள்விக்குறி ஆக்கப்படவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? Nobody really doubted his miracles. Everyone accepted it. எல்லாரும் அந்த அற்புதங்களை அநேகர் அந்த அற்புதங்களை கண்டார்கள், அநேகர் அந்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டார்கள், அநேகர் அந்த அற்புதங்களை ருசித்தார்கள், அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், அநேகர் பிசாசிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவை தேடி வந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவினிடத்திலிருந்து போகவே இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிறபடி அந்த வசனத்தை நம்ம திரும்ப நான் கோட் பண்ணுறேன். யோவான் அந்த எழுதின அந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதியில், இந்த கடைசி அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுத போனால் அது உலகம் கொள்ளாத அளவுக்கு புஸ்தகங்களை உண்டாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாதிக்காத நபர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். அதில் யாருக்குமே குழப்பமே இல்லை, யாருமே அதை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. இவன் ஃப்ராட் பண்ணுறான், இவன் ஏமாத்துறான், இவன் வந்து பொய் சொல்கிறான், இவன் வந்து மாய வித்தை காட்டுறான், பிசாசு, அப்படியெல்லாம் எந்த இடத்துலையுமே யாருமே கேட்கவில்லை. ஸோ அது எல்லாமே டன் அண்ட் டஸ்டட். ஆனால் அந்த யூதர்களுக்கு இயேசுவினிடத்தில் ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் அற்புதம் செய்ததால பிரச்சனை இல்லை, இவர் நன்மைகள் செய்கிறதால அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர் சுகம் கொடுப்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர் பிசாசுகளை துரத்துவது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர் விடுதலையாக்குவது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு பிரச்சனையானது என்னது? அவர் தன்னை தேவகுமாரன் என்று அறிவித்தது அவர்களை மிகவும் குழப்பத்துக்குள்ளாக, மிகவும் பதட்டத்துக்குள்ளாக, அவர்களை அது வந்து இட் ஜோல்டட் தெம் இன் தேர் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். அவர்களை அப்படி அதை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அது வந்து அப்படி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான முதற் காரணம், சாத்தான் ஜனங்களை, அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சாத்தான் வந்து ஜனங்களை குருடாக்குனதுனால அந்த ஜனங்கள், விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், விடுதலையான பின்னரும் அவர்கள் தங்களுடைய அந்த பழைய அந்த மார்க்கத்துக்குத்தான் அவர்கள் செல்கிறார்களே ஒழிய அவர்கள் இயேசுவை பின்பற்றி வரவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது நம்ம ஏற்கனவே அதை மட்டும், அந்த அற்புதத்தை மட்டும் நம்ம வந்து தனியாக பிரித்து படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கான்டெக்ஸ்டில் அதை நாம் சொல்லுவது கரெக்டாக இருக்கும். காரணம் என்னென்னா,
அந்த அந்த அற்புதத்துக்கு அடுத்தாப்புல தான் இது இயேசு கிறிஸ்து அவர் தன்னை குமாரன் என்று தன்னை தேவனுக்கு சமமாக அவர் தன்னை கிளைம் பண்ணுகிற அந்த பகுதி வருகிறதை பார்க்கிறோம். அங்க ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எத்தனை வருடமாய் சோமலாம இருந்தான்? கிட்டத்தட்ட 38 வருடமாய் அவனுக்கு வியாதிப்பட்டிருந்தான். அவனுக்கு விடுதலை கிடைக்கல. அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவனை அவன் 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 வந்து அந்த சமயத்துல அந்த இடத்துல பெதஸ்தா என்னும் குளத்தின் அருகே அவன் இருந்தான். அந்த இடத்துல அவர்களுக்கு மத்தியில ஒரு 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 நம்பிக்கை இருந்தது. அது உண்மையா பொய்யா, அப்படி உண்மையா நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த குளத்தை திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து கலக்குவதாகவும், அப்படி அவன் கலக்கும் போது யார் முதலாவது அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதும் அந்த ஜனங்களுடைய நம்பிக்கையாய் இருந்தது. அப்போ அந்த நம்பிக்கையாய் இருந்ததுனால ஜனங்கள் அங்கேயும் நூற்றுக்கணக்கில் வந்து காத்து கிடந்தாங்க. இப்பவும் எங்கேயாவது ஒரு இடத்துல அற்புதம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா ஜனங்கள் அதற்காக காத்திருக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அது அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் அந்த இடத்துல இருப்பார்களே ஒழிய, அற்புதம் கிடைச்சதுக்கு அப்புறம் பழைய குருடி கதவை தரடின்னு திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவர்களுடைய இருதயத்தை சாத்தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்களை அவனுடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறான். இங்க பாருங்க, இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி வராரு. அவர் தேடி வந்து அவனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இவன் 38 வருஷமாய் இவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்பதை கண்டு அங்கு அவனை தேடி வருகிறார். இந்த 38 அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். எதனால அப்படின்னா, ஆண்டவருடைய ஜனங்களும் கிட்டத்தட்ட 38 வருடங்கள் அவங்க வந்து எல்லாம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், விடுதலையான ஜனங்கள் நடந்து 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 38வது வருடத்துல அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று இதுல பாருங்க, உபாகமத்துல 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ 38 வருடங்களாய் அவர்கள் உபாகமம் 2:14 உபாகமம் 2:14 அப்போ அந்த ஜனங்கள் அவள் தேடி 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 அலைஞ்சு அதை சுத்தி சுத்தி நடந்து அவர்கள் அந்த 38வது வருடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறார்கள். இவனை ஆண்டவர் 38வது வருடத்துல சந்திக்கிறார். சந்தித்து அவனுக்கு என்ன பண்றாரு? அவனை சுகமாக்குகிறார், அவனை விடுதலையாக்குகிறார். அங்க வந்து அந்த அந்த குளம் வந்து கலக்கப்படவும் இல்லை, தேவதூதன் வரவும் இல்லை, எதுவுமே நடக்காத போது ஆண்டவர் தானாக தேடி வந்து அவனை சந்தித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றார். அவனும் அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் எடுத்தான், அவனே எழும்புனான். அது வரைக்கும் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கிறதுக்கோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை, அவனுக்கு சுகம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தையை சொல்லும்போது அவனுக்கு அந்த சுகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்ப பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் என்ன செய்திருக்கணும்? நியாயமா, சுகத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதற்கு பதிலாக அவன் என்ன பண்றான்? அவன் தன்னுடைய மத குருக்களை தேடி போகிறதை பார்க்கிறோம். இதுக்கு இந்த நேரத்துல எனக்கு இந்த ஒரு சம்பவமும் ஞாபகம் வருது. இயேசு கிறிஸ்துவை யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுத்து அவன் காட்டி கொடுத்த உடனே அவனுக்கு என்ன ஆகுது? ஐயோ, ஒரு குற்றமில்லாத இரத்தத்தை நான் வந்து காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுடைய மனசாட்சியில அவன் வாதிக்கப்படுகிறான். வாதிக்கப்பட்ட அந்த யூதாஸ்காரியோத்து எங்கு சென்றான் அப்படிங்கிறத ஒரு இடத்துல வச்சுக்குவோம். இங்க இன்னொரு இடத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அவர் வந்து பல இடங்கள்ல அவரை கேள்வி கேட்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல
இயேசு கிறிஸ்துவை வந்து தூரத்தில் பேதுருவும் பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறான். அப்போ பின்பற்றி வரும்போது அவனை பார்த்து ஒரு பெண் என்ன செய்கிறா, இவனை பார்த்தா இவன் இயேசு கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி அவள் கையை காமிக்கிறா. அடுத்தது இன்னொரு ஆள் கையை காமிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு ஆள் கையை காமிக்கிறாங்க. கடைசி என்ன நடந்துச்சு? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவன் தபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவன் தூஷித்து இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை அவன் சபித்தான். இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த நான் பார்த்ததே இல்லை, இவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒருமையில் கூட இயேசு கிறிஸ்துவை அவன் பேசி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருமையில் பேசினானா அப்படின்னு நேரடியாக எழுதப்படாவிட்டாலும் கூட அப்படி பேசியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, அவன் தூஷித்தான்னு இருக்கு. அது வந்து அந்த அந்த வார்த்தை தமிழ் பைபிளில் இயேசு கிறிஸ்து அவன் தூஷித்தான். அது ரொம்ப அழகாக பாலிஷாக அப்படி ஒரே வார்த்தையில் அப்படி பூசி மொழிகிட்டாங்க. அப்படிதான், அதுதான் உண்மை. ஆனால் அந்த தூஷணம் அப்படிங்கிறது என்ன? தூஷணம்னா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தையால் திட்டிருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் கெட்ட வார்த்தையில் திட்டினான்னு எழுதலை, ஆனால் அவன் தூஷித்தான்னு எழுதியிருக்கு. நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் இது வந்து யாழ்ப்பாணத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட, யாழ்ப்பாணத்தில் இருந்து அவங்க எழுதி பப்ளிஷ் பண்ண அந்த தமிழ் பைபிளை தான் இன்னும் நிறைய பேர் நம்மள அநேகர் அந்த வேதாகமத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழ் அவங்களுடைய மொழி வழக்கின்படி ஒருவன் தூஷண வார்த்தை பேசுகிறான் என்றால் அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு அர்த்தம். நம்ம ஊர் கணக்குக்கு அவன் கெட்ட வார்த்தை பேசியிருக்கான். கெட்ட வார்த்தை பேசி இயேசுவை அவன் தூஷித்திருக்கிறான். இங்கு கெட்ட வார்த்தை பேசி இயேசுவை தூஷித்த பேதுரு ஒரு பக்கம் இருக்கான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி மனசாட்சியினால் குத்தப்பட்ட யூதாஸ் காரியோத்து இன்னொரு இடத்தில் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவின் அருகில் இருக்கிறான் பேதுரு. இவன் அவனுடைய அந்த அந்த யூத மத தலைவர்களிடத்தில் போய் தான் காட்டி கொடுப்பதற்கு பணம் வாங்கின அந்த மத குருக்களிடத்தில் போய் அவன் அங்கே போய் சொல்கிறான், நான் காட்டி கொடுக்குற குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், அது ஓம்பாடுன்னு சொல்லி அவங்க வந்து தே ரோட் ஹிம் ஆஃப். பட் இந்த இடத்துல இங்கே என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருந்தார், இன்னைக்கு ராத்திரி தேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிச்சிருவேன்னு சொன்னார். சொன்னது மாதிரியே அங்கே நடந்தது. அந்த இடத்துல அவன் 3ஆவது தடவை மறுதளித்த போது ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி பார்த்தார். பேதுரு மனங்கசந்து அழுதான். இயேசுவினிடத்தில் நின்ற பேதுரு விடுதலை பெற்றான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நின்ற பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, இயேசுவோடு நடந்து இயேசுவோடு சாப்பிட்டு இயேசுவோடு இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் பல செய்த பேதுரு, சோதனையின் மத்தியில நிலை நிற்கக்கூடாமல் ஆண்டவரை தூஷித்த பேதுரு, இயேசு அவனை நோக்கி பார்த்தபோது, இயேசுவினிடத்தில் அவன் நின்றபோது அவன் இயேசுவினிடத்தில் தன்னை வந்து ஆண்டவரிடத்தில் மனங்கசந்து அழுது திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, இயேசு கிறிஸ்துவை வரப்போகிற ராஜாவாக காணாத அந்த யூதாஸ் காரியோத்து, இயேசு கிறிஸ்துவை மற்றும் ஒரு போதகராக மற்றும் ஒரு வேத பண்டிதராக மட்டுமே பார்த்த யூதாஸ் காரியோத்து அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? அந்த மனுஷன், அந்த பெதஸ்தா குளத்தில் சுகமான மனுஷன் அவனுடைய யூத மத தலைவரிடத்தில் போனதற்கும், யூதாஸ் காரியோத்து அந்த மத தலைவர்களிடத்தில் போனதற்கும் காரணம் என்ன? அவர்கள் இன்னமும் அந்த கட்டுக்குள்ளாக இருக்கிறதை,
அதனால தான் அவர்களால் அந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதில் நம்ம இந்த இடத்துல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் எல்லாத்துலேயும் இயேசு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இயேசுவோடு நின்ன பேதுரு அவன் மனங்கசந்து அழுதான். அவன் மறுபடியும் ஆண்டவர் அவனை திருப்பி சந்திச்சாரு. அவன் வந்து ஆண்டவருடைய சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக அவன் யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான். இந்த மனுஷன், அந்த பெதஸ்தா குளத்தில் சுகமான மனுஷனும், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டானே ஒழிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? திருப்பி பழையபடி அவனுடைய யூத மார்க்கத்தினுடைய அந்த தலைவரிடத்திலேயே போய், எனக்கு சுகம் கொடுத்தது இயேசு கிறிஸ்து அப்படின்னு இயேசுவை அங்கே அவனும் ஒரு விதத்தில் பார்த்தால் அவனும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஏன்னா இங்கே என்ன நடக்குது? அந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த யூத ஜனங்களுடைய அந்த பாரம்பரியத்தை உடைக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அவர் வேணும்னே அப்படி பண்றாரு. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும்போது, நான் நினைக்கிறேன் அந்த கைகள் சூம்பின அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க ஓய்வு நாளில் உங்க கழுதைக்கு நீ தண்ணி கொடுக்கறது இல்லையா? மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா? இவன் வந்து என்ன, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து இயேசு கிறிஸ்து டெலிபரட்டா அவங்கள வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான அந்த அவர்களுடைய நம்பிக்கையை அவர் உடைக்கிறார். இயேசு கிறிஸ்து வேணும்னு தான் இதை செய்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து வந்து அப்படி செஞ்சதுனால அவர்களுக்கு இன்னும் கோபம் வருது. அதை நான் முதல்ல என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவனுடைய மிராக்கிள்ஸ் டிட் நாட் த்ரெட்டன் தம். அது அவர்களை பாதிக்கவே இல்லை. தங்களால முடியாத வேற ஒருத்தன் செய்யலாம், ரைட்டு, நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஒரு பக்கத்தில். ஆனால் அவர்களுடைய சாங்கியங்களை அவர் கேள்வி கேட்கும் போது, அதை உடைக்கும் போது, அதுக்கு எதிராக நிற்கும் போது, அது அவர்களை கோபப்படுத்துகிறது. அது வந்து அவர்களுக்கு, அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக தேடினார்கள். இயேசு கிறிஸ்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பாவம் பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அவரை கொலை செய்ய வேண்டும்படி தேடினதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அவர் டிக்ளேர் பண்ணாரு. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. இஸ்ரவேலருக்கு தேவன் இஸ்ரவேலருடைய தகப்பன் அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. அதாவது எங்களுடைய தகப்பன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்தாங்களே ஒழிய, என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிளைம் பண்ணும்போது அது அவர்களை மிகவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஏன்னா அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரு? தே பிலீவ் இன் மோனோதீயிசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் அந்த வசனம் எங்க இருக்கு? கர்த்தர் ஒருவரே தேவன் அப்படின்னு அவர் ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு. எங்க? தோரால அப்படி ஒரு இடத்துல டிக்ளேர் பண்றாரு. அவர் ஒருவரே தேவன், அவரை அன்றி வேற தேவன் இல்லை, என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது 10 கற்பனையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். அப்படி இருக்கும்போது இங்கு ஒரு மனிதன்
தன்னை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. ஆனால் நீங்கள் நம்ம சரியாக கவனித்தோன்னா, கொஞ்சம் லேசாக பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன்னு டிக்ளேர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லை. யோவான் அவருடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆதியிலே, அந்த வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு யோவான் சுவிசேஷகன். அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி தான் ஆரம்பிக்கிறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அதுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் வந்தார். அது மட்டும் இல்லை, அந்த யோவானுடைய புத்தகத்திலேயே அடுத்தது பார்த்தா, அந்த நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வரும்போது அவன் என்ன சொல்றான்? நீர் தேவனிடத்திலிருந்து வராமல் இருந்தால் உம்மால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் என்பதை அவன் மிக தெளிவாக அறிக்கையிடுகிறான். இது ரெண்டாவது. மூணாவது என்னது? திரும்பி பார்க்குறோம், இன்னொரு சம்பவம் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அந்த ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவனே சாட்சி கொடுத்த சம்பவம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண்டவரை பார்த்து அவன் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை காட்டி அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய சீஷர்களை இயேசுவோடு கூட அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமார் என்பதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சந்தேகமுமே இல்லை. அதை அவர் சொல்லும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க அதை கடுமையாக அதை அவங்க எதிர்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தேவனாக அவர் தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை தேவனாக எப்படி அவர் கிளைம் பண்றாரு என்பதை நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 28 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 12 நிமிஷத்துல நம்ம பார்க்கணும். ஓ ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரனாக எப்படி கிளைம் பண்றாரு? 5 விதங்களில் அவர் தன்னை ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமானவர் அப்படின்னு 5 விதங்களில் அவர் கிளைம் பண்றத பார்க்குறோம். அது முதல்ல வசனம் பாருங்க, 17வது வசனம். அது என்ன சொல்லுது? 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து எப்படி என்ன சொல்றாரு? என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தன்னை ஆண்டவரோட ஈக்குவல் ஆக்கிட்டாரு. அவர் செய்வதை போல அவர் செய்து வருகிறார், அதை பார்த்து நான் இந்த உலகத்திலே செய்து வருகிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியாலஜிக்கல் குவெஸ்டின் இருக்கு. ஆண்டவர், அதாவது இந்த ஜனங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஓய்வு நாளில் நீ ஏன் குணமாக்கின? அதுதானே பிரச்சனை. ஓய்வு நாளில் நீ அதை தூக்கிட்டு போகக்கூடாது. அந்த யூதர்கள் தங்களுடைய அவங்களுடைய இதில் ஒரு 39 வகையான காரியங்கள் ஒரு ஓய்வு நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 39 காரியங்களில் ஒன்று என்னன்னா,
ஒரு பொருளை தூக்கி கொண்டு நடத்தல் என்பது அது ஒரு வேலை, அதை நாம் செய்யக்கூடாது. அவர் தன்னுடைய அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடப்பது அவர் ஒரு வேலை செய்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சரி, இப்போ நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்போம். இதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ தூரம் முடியுதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். சரி, ஆண்டவர் செயல்படுகிறார். அந்த அந்த வசனம் என்ன சொல்லுது? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? தேவன் அவர் அவருக்கு ஓய்வு நாளெல்லாம் கிடையாது. அவர் எல்லா நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நானும் கிரியை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது சொன்ன உடனே ஒரு சரியான பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போ இங்க கொஞ்சம் லேசா பின்னாடி திரும்பி வருவோம். தேவன் உண்மையாகவே ஓய்ந்திருக்க முடியுமா? Did God actually take rest? ஆண்டவர் ஓய்ந்திருந்தால் என்ன ஆகி இருந்திருக்கும்? எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் அவர் எல்லாம் செயல்படுகிறதை எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு. நான் நினைக்கிறேன் எபிரேயர் 1வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 1வது அதாவது இங்க பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின நேரம் தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த வசனம் வரும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார்னு பார்க்குறோம். அதுல மேல என்ன சொல்லியிருக்கு? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தாலே தாங்குகிறவராய். எல்லாத்தையும் இப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா அந்த சர்வ த ஹோல் யூனிவர்ஸ், the galaxies and everything included, இது எல்லாமே யாரால தான் ஃபங்க்ஷன் ஆகுது? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால அவைகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னா என்ன ஆகும்? வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் சனிக்கிழமை உலகம் அப்படியே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் cannot happen. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப அவருக்கு ரெஸ்ட் இல்லை. அப்ப இங்க தேவன் ஓய்வெடுத்தார், ஓய்ந்திருந்தார், 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார்னு இருக்கு. இங்க பார்த்தா அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்போ அப்படி எந்த நேரமும் அவர் முழிச்சுட்டே இருக்காரு, எந்த நேரமும் செயல்பட்டுட்டே இருக்காரு, எந்த நேரமும் பண்ணிட்டே இருக்காருன்னா ஏன் அதை அவரால் செய்ய முடிகிறது? அவர் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் செய்ய முடிகிறது. நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும்னா தினத்துக்கும் 2 தடவை 3 தடவை சாப்பிட்ணும். சாப்பிட்டு நம்முடைய உடம்புல எனர்ஜி இருந்தால் நம்மளால் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா எனர்ஜி இல்லைன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஜீவனையே கொடுக்கிறார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னு பார்க்கிறோம். ஆனா எபிரேயர் 1வது அதிகாரத்துல இங்க என்ன பார்க்கிறோம்? எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, எல்லாத்தையும் ரன் பண்றது யாரு? குமாரன் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலஜி என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் நியாயம் செய்கிற பிதாவாகிய தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது அவர் அந்த வசனத்தை நம்ம கீழே பார்க்கிறோம். எங்க இருக்கு? அவர் என்ன செய்யறாராம்? அவர் யார் நியாயம் தீர்க்கிறதில்லை. அது 22வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவ பழைய ஏற்பாட்டில் நியாயம் செய்தது பிதாவாகிய தேவன், புதிய ஏற்பாட்டில் நியாயம் செய்கிறது குமாரனாகிய கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்தது தேவன், புதிய ஏற்பாட்டில் கிரியை செய்கிறது இயேசு. அப்படி இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார். இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, இதுதான் இந்த திருத்துவத்தின் மகிமை இந்த இடத்துல தான் இருக்கு. அவர் தேவனாகவும் இருக்கிறார், அவர் மனிதனாகவும் இருக்கிறார். அது எப்படி ஒரு மனுஷனால தேவனாகவும் இருந்து மனுஷனாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, இது நம்மால முடிகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த Trinity as a concept in itself is so mind-boggling that no human being can understand it and decipher it. அதை புரிஞ்சு இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இதுவரைக்கும் யாருமே வரல, இனியும் வரப்போறதும் இல்லை. ஏன்னா தட் இஸ் பியாண்ட் ஆர் மைண்ட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன். நம்முடைய மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தார், அவர் பிதாவுக்கு சமமானவராய் இருந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்தவர் அவர் என்ன சொன்னாரு? ஒரு அம்மா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? உமது வலது பாரசத்துல என் பையனும் இடது பாரசத்துல இன்னொரு பையனும் இருக்கணும் அப்படின்னதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது பிதாவினுடைய எதுல இருக்கு? ஆதீனத்தில் உட்பட்ட விஷயம், நான் டிசைட் பண்ண முடியாது அப்படின்றாரு. அப்போ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சமயத்துல ஒரே நேரத்துல அந்த திருத்துவ தெய்வத்தினுடைய அந்த மகிமையையும் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னார் என்றால் எல்லா விதத்திலும் அவர் தேவனாகவே இருந்தார், தேவனாகவே செயல்பட்டார். அவர் செயல்படுகிறதுனால் நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, 19-20 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 5வது அதிகாரம் 19-20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் காண்பிப்பார். கிரியைகளையும் பெரிதான கிரியைகளையும் காண்பிப்பார். அதாவது தேவகுமாரனும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் இவரும் செய்கிறாரு. அதனாலதான் ஒரு பாப்புலரான ஒரு தியாலஜிக்கல் கொஸ்டின் தட் இஸ் ஸ்டில் பீயிங் டிபேட்டட். அது என்னது? இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருப்பாரா? அவர் முழுக்க மனிதனாக இருந்தார், முழுக்க தேவனாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருப்பாரா? இந்த வசனத்தின்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதை செய்கிறார். பிதா என்ன செய்கிறாரோ அதைத்தான் இவர் செய்கிறாரு. பிதா செய்கிறத மட்டும்தான் அவர் செய்கிறத பார்த்து இவர் பூமியில் அதையே செய்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ பிதாவால பாவம் செய்ய முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பாவம் செய்திருக்க முடியாது. அவர் பாவம் செய்திருக்கிறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன?
அந்த பாவம் என்கிறதான அந்த ஒரு காரியம் அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் இல்லவே இல்லை. அவர் முழுக்க 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 அன்பாகவே இருக்கிறார். அதனால அவரால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பவுமே எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? இப்பவுமே 40 நிமிஷம் ஆயிட்டு. நான் 2 காரியம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற வாரத்தில் தியானிப்போம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம படிச்ச இதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன? மனிதருடைய மதங்கள் அவைகள் எப்போதுமே தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறதாகவே இருக்கிறது. அவர் தேவகுமாரனாக இருந்து அவர் செயல்பட்ட போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள். இவன் வந்து அவன் அவன் அதில் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே யோசிச்சிருக்கோம், தியானிச்சிருக்கோம். இது என்ன திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு தான் தேவன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறான் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு என்ன பண்ண, அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியவில்லை. ஆண்டவர் வந்து பாவம் செய்ததுனால ஜனங்களை தண்டிக்க போகிறாரா, அல்லது அவரை விசுவாசியாததினால் ஜனங்களுக்கு தண்டனை வரப்போகிறதா அப்படின்னு கேட்டா, பாவம் செய்யறதுனால இல்லை. ஏன்னா அவனுடைய ஆத்மா, மனிதனுடைய ஆத்மா ஏற்கனவே மரணத்தில் தான் இருக்கிறது. தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்றத பார்க்குறோம். பிறக்கும் போதே பாவத்தில் தான் மனுஷன் பிறக்கிறான். அதனால அவன் பிறக்கும் போதே அப்படியே அவனை என்ன பண்ணிடலாம்? பேக் பண்ணி நரகத்துக்கு அனுப்பிடலாம். வேற ஒண்ணுமே அவன் செய்யவே வேண்டாம். ஆனால் எப்போது அவன் தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ, விசுவாசிக்கிறானோ, இயேசு தேவனுடைய குமாரன் என்றும், இயேசு எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும், இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்றும், இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதையும் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அவங்க மட்டும்தான் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியுமே ஒழிய மற்ற ஒருவரும் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளவே முடியாது. நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அது என்னது? அதை தான் ஆண்டவர் பின்னாடி அந்த வசனங்களில் பின்னாடி பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? எல்லாரும் கடைசியில் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். எல்லாரும் உயிரோடு எழும்புவாங்க. மரித்த அனைவரும் உயிரோடு எழும்புவார்கள். அவங்க எழும்பி என்ன பண்ணுவாங்க? அவர்கள் தங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அவர்கள் செல்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆண்டவரை விட்டு நித்தமும் பிரிந்து போகிற அந்த மரணத்துக்குள்ளாக, அந்த பிரிவு அது ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவாக இருக்கும். இப்போ உள்ள மரணம் என்பது நிரந்தர பிரிவு அல்ல. இது இது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு நாம் எல்லாரும் திரும்ப பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசியாத போது, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாத போது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரை குமாரனை அவர்கள் தள்ளுகிறபடியால் அவர்கள் என்ன பண்றாங்க? நித்தியமாய் அவர்கள் பிசாசுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த நரகத்துல அவர்களும் தங்களை போய் இணைத்து கொள்ளுகிறார்கள். நரகம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய விழுந்து போன தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் தங்களை அதிலே கொண்டு போய் சேர்த்து கொள்ளுகிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பாவம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளையாக்குகிறது மட்டுமல்ல, அதிகாரத்தை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து, ராஜரீகத்தை கொடுத்து, ஆசீர்வதித்து, நன்மையால் நிரப்பி நடத்துகிறார். நம்ம முற்றிலுமாய் தாழ்த்துவோம், அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ராஜரீகம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, அவருடைய அம்பாசிடர்ஸா நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்படியாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் தாழ்த்தி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நன்மையான விடைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
சமூகத்தில் நம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே நீர் தேவகுமாரனாக தேவனுக்கு சமமானவர் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து கற்றுத்தாரும். ஒரு நமக்கு பிரியமானவர்களாய் வாழ, நமக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்க, ஆண்டவரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.